ஆத்ம அபிமானி ஸ்திதியை சகஜ ரீதியில் அடைவதற்கான சில விதிமுறைகள் தொடர்ச்சி. நாள் 7 ஸ்திதி 4 தனது சுய தர்மம் அல்லது தன்னுடைய உண்மையான குணங்களை அனுபவம் செய்யுங்கள். வாருங்கள், நாம் முதலில் நமது சுய தர்மத்தை அனுபவம் செய்வோம். நம்முடைய சுய தர்மம் சாந்தி மற்றும் தூய்மை ஆகும். அபியாசம் 1. முதலில் தன்னை ஆத்மீக ஸ்திதியில் நிலைக்க செய்யுங்கள். இப்போது அப்பியாசத்தை தொடங்குங்கள். நான் சாந்த சொரூப ஆத்மா. 10 தடவை சங்கல்பம் செய்யுங்கள். எப்படி நான் ஆத்மா பரந்தாமத்தில் ஆழமான சாந்தியின் ஸ்திதியில் நிலைத்திருந்தேனோ அதேபோல் தன்னைத்தான் அந்த அவஸ்தாவில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். இப்போது ஏதேனும் ஒரு ஜடப்பொருளைப் பற்றி யோசியுங்கள். உதாரணம், பாறை அல்லது தினம் பயன்படுத்தும் ஏதாவது ஒரு பொருள். நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், அந்த ஜடப்பொருளில் எந்த ஒரு சைத்தன்யத்தன்மையும் கிடையாது. அதேபோல் தனது அவஸ்தாவையும் முற்றிலும் உறுதியானதாக ஆக்குங்கள். அதாவது சங்கல்ப, விகல்ப, சப்தம் இந்த அனைத்திலிருந்தும் விலகிய அவஸ்தா. ஆத்மா முற்றிலும் ஸ்திரமாகி விடுகிற அந்த மாதிரி அவஸ்தா. எந்த ஓர் அசைவும் இருக்கக்கூடாது. இந்த அவஸ்தாவில் நீங்கள் எவ்வளவு நேரம் நிலைக்க முடியுமோ நிலைத்திருங்கள். அப்போது உங்களுக்கு ஓர் ஆழமான அமைதியின் அனுபவம் ஏற்படும். வாருங்கள், தினசரி காரியங்களை செய்தவாறு இந்த அப்பியாசத்தை எப்படி செய்வது என பார்ப்போம். நீங்கள் 15 நிமிடங்களுக்கு கையினால் ஏதாவது காரியம் செய்ய வேண்டி உள்ளது என வைத்துக்கொள்வோம். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் கையாகிய பிரஜைக்கு அதற்கான கட்டளை கொடுங்கள். அந்த காரியத்தை அது செய்யுமாறு விடுங்கள். மற்றும் நீங்கள் ஓர் ஆழமான அமைதியின்
அவஸ்தாவில் நிலைத்து விடுங்கள். இதேபோல் தனது ஒவ்வொரு கர்மேந்திரியமாகிய பிரஜைக்கும் கட்டளை கொடுத்து அந்த காரியத்தை செய்ய விடுங்கள். மற்றும் நீங்கள் ஆழமான அமைதியின் அவஸ்தாவில் சென்று விடுங்கள். முழுமையாக ஒருமுகத்தன்மையுடன் செய்ய வேண்டிய அவசியம் உள்ள அந்த மாதிரி காரியமாக இருந்தால் அச்சமயம் நான் ஒரு சாந்த சொரூப ஆத்மா என்ற சங்கல்பம் செய்து பிறகு அந்த காரியத்தில் ஒருமுகப்பட்டு விடுங்கள். கவனம் இருக்கட்டும். இப்போது உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பதற்கு அனுமதி உள்ளது. வேறு எந்த ஒரு காரியத்தை பற்றியும் சிந்தனை கூடாது. நாம் இந்த மயான அமைதியை அனுபவம் செய்ய முடியாமல் போனாலும் கூட இனிமையான அமைதியின் அனுபவம் செய்ய முடியும். அதுபோல அவ்வப்போது ஆழமான அமைதியின் ஸ்திதியில் சென்று விடுங்கள் மற்றும் அவ்வப்போது இனிய அமைதியின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இனிய அமைதியின் ஸ்திதியில் உங்கள் கவனம் அவசியம் கர்மத்தின் பக்கம் இருக்கும். ஆனால் உள்மனம் சாந்தமாக இருக்கும். இந்த அபியாசத்தால் நன்மைகள்: 1. சங்கல்பங்களின் வேகம் சாந்தமாகிக் கொண்டே போகும். இறுதியில் நிர்சங்கல்ப நிர்விகல்ப அவஸ்தாவை, அதாவது விகாரி சங்கல்பங்களிலிருந்து விடுபட்ட அவஸ்தா அடைந்து விடுவீர்கள். 2. புத்தியின் நிர்ணய சக்தி அதிகரித்து கொண்டே போகும். 3. மற்றவர்கள் அனைவரும் கூட உங்களது சாந்தியின் கிரணங்களை அனுபவம் செய்து சாந்தியின் ஸ்திதியை அடைவார்கள். 4. உங்கள் இருப்பிடத்தின் நாலாபுறமும் ஓர் ஆழமான அமைதியின் கிரணங்களுடைய ஆரா, அதாவது ஒளி வட்டம் பரவி இருக்கும். ஓம் சாந்தி.